ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு நம்ம செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு முட்டை ஆம்லெட்டோடு நீங்கள் இதை சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியன்னா இதுக்கு ஒரு அப்பளமே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயத்துலேருந்து நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சாச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மையை எடுத்துரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவு புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு வந்து இந்த மாதிரி தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் அரிசி பொடியில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.